எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அவர்களில் பிரதான பாவியாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினாலே நான் தேற்றப்பட்டேன். அவர் என்னை அழைத்தார், ஊழியத்திற்கு அழைத்தார். கர்த்தர் கலங்கி வேதனையோடு துக்கத்திலே யாராயிருந்தாலும் அவரை தேடி நாடி ஓடி வந்து அவரிடத்துல அதை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற யாராய் இருந்தாலும் அவர் அன்போடு கூட அரவணைத்து கண்ணீரை துடைத்து அவரை அபிஷேகித்து அழைத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதை நான் மிகவும் ஆர்வத்தோடு மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கா என்னால சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கருணையின் கடலே அந்தகாரமாம் வினை போக்கு அருணனே அடியேற்காக ஆருயிர் விடுத்த தேவி பொருளையும் தெரியாத்தியே புல்லியன் எனை ஆட்கொள்ள தருணம் என் இதயம் நிற்க சமர்ப்பணம் தருவ மூர்த்தே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஒன்றுக்கும் உதவாத என்னை கூட எடுத்து நீர் பயன்படுத்துகிறீர். உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நல்லது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட உடைய சுத்த கிருபையினால அடியனுக்கு நீர் இரக்கம் காட்டி மட்டுமாக வழிநடத்தி வருகிறீர். ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்துகிறீர். உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்திற்கு ஆண்டவரே, அது எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமுமாய் எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாய் உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களோடு எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, பாஸ்டர்மார்கள் அனைவர்கள், அருமையான சகோதரி அவர்களே, ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனம் எனக்கு, நான் எதை பற்றி பேசுறதுன்னு நினைக்கும் பொழுது, ஊழியர்கள் செய்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதம் மிகவும் முக்கியமான ஒரு விசேஷித்தமான, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாராவது ஒத்துக்கிறீங்களோ தெரியல. கர்த்தர் அழைத்தால் அதிலே நமக்கு ஒரு வெற்றி உண்டு, அதிலே நல்ல ஒரு அறுவடை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் அழைத்திருந்தார். கர்த்தர் அழைக்காத சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுவாங்களோ அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். அது நாம அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அவன் ஒரு கோல் என்றான். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அவன் ஒரு கோல் என்றான். அது எந்த சூழ்நிலையில அப்படி சொல்லப்பட்டது என்றால், ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் மோசேயை நன்றாக தெரிந்து கொண்டார். அவர் அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் அந்த அடிமைகளை விடுவித்து கொண்டு வரும்படியாக
இந்த மோசேக்கு தான் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது அவர் தெரிந்து கொண்டார். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? மோசே எப்படிப்பட்டவர்? மோசே வந்து அவர் ரொம்ப வீக்கானவர். அவர் வந்து ஒன்னும் என்னால முடியாதுன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு, அப்படிதான் சொல்றாரு. அந்த வசனத்துல நாம படிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுடைய வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து பேச வேண்டியதை போதிப்பேன் என்றார். உனக்கு போதிப்பேன் என்றார். ஆண்டவர் வந்து சொல்ற வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு அருமையானது. நீ எப்படி எந்த சூழ்நிலையில இருக்கிறன்றது அவருக்கு தெரியும். ஆனா உன்னை எப்படி எடுத்து பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். அத நாம வந்து செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும், ஐ am great, என்னால இது முடியும் அப்படின்றது அது நல்லதே இல்லை. அது அப்படி சொல்றதும் நல்லது இல்லை. சில பேர்லாம் சொல்றத நான் பார்த்துருக்கிறேன். நீ நேற்று வந்த பையன், நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றதை விட தாழ்மையோட என்னப்பா ஆண்டவர் நீ சொல்ற வார்த்தை கூட நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அருமையா பேசுறவங்க சில பேருக்கு பேச நல்ல ப்ரொஃபஸர் லெவல்ல நல்ல ஒரு டாப் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் டீசெண்டா நல்லா அருமையா பேசுறவங்க. நம்ம அப்படித்தான் இருக்கணுங்க, எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். யாரையும் எதிர்த்து பேசுறதோ யாரையும் வந்து ஒரு கீழ்த்தரவா நினைச்சிருந்தோ கூடாது. யாரா இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எசேக்கியேல் சார்ஜ் ஐயர் சொல்லுவாரு, சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் அவசியம். சுடர் விட்டு எரியும் விளக்கு, ஆனா அது யாருக்கும் தெரியாது. அதற்கு மங்கி போகும் பொழுது அதற்கு ஒரு சின்ன தூண்டுகோல் அவசியமா இருக்கிறது. அப்படியாக நமக்கு அருமையான ஊழியக்காரர்களை, தேவ மனிதர்களை நமக்கு கொடுத்து நம்மை நல்ல ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நல்ல அப்படி இருக்கும் பொழுது நாம வந்து நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்துல ஒப்புக் கொடுக்கணும். அதை தான் நான் சொல்ல வருகிறேன். மோசே வந்து பாருங்க, என்னால ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் திக்குவாய், நான் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நமக்கு போதித்து வழி நடத்தக்கூடிய பிரதான போதகர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஒண்ணுமே தெரியாத இருக்கிற சூழ்நிலையில நமக்கு என்ன பேசணும்னு சொல்லி வரிசையா அவர் கொடுக்கிறார், நம்முடைய மனசுல கொடுக்கிறார். சோ அவர் நம் பக்கத்திலேயே இருக்கிறார், அவர் தான் பேசுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனை நாம் வணங்குகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லி போனார் இல்லைங்களா? அவர் வந்து நம்மோடு கூட இருக்கிறார்னா அந்த அபிஷேகத்தை பெற்றவங்க அதை உணர்ந்து அதை செய்வார்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, தன்னை தகுதியற்றவன் என மோசே சொன்னாரு, வாய் திறமையற்ற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறமா தன்னுடைய செல்வங்களையும் தன்னுடைய திறமைகளையும் எல்லாமே சிறுமைப்படுத்தி தாழ்த்தி ஆண்டவரத்துல அவர் சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், உன் கையில் என்ன இருக்கிறது? அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருங்க? ஆடு மேய்ச்சின்னு இருந்தாரு. ஆடு மேய்ச்சின்னு இருந்த அந்த மோசே கையில என்ன இருந்துச்சு? ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோலை வந்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிறது என்ன? கோல்.
சரி, அந்த கோல்ல ஒரு அற்புதத்தை நான் செய்வேன், நீ போடுங்கிறார். அதே போலதான் இன்றைக்கு நம்ம கையில ஒண்ணு, நம்ம வீட்டுல கூட ஒண்ணு இருக்காத இருக்குங்க, ஒண்ணுமே நம்ம ஃபிட்டே இல்லைங்க எதுக்குமே. ஆனாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால, நம்மை அழைத்ததுனால அவர் சகலவற்றையும் பார்த்துக்கொள்வார். இந்த நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். இந்த நம்பிக்கை நிறைய பேர் இல்லாம மறந்து போறாங்க. சில பேர் இருக்கும், பிகினிங்ல வரும்பொழுது ரொம்ப ஆவிக்குரிய விஷயத்துல எல்லாம் வருவாங்க, அப்புறமா போக போக கொஞ்சம் கொஞ்சமா போயிடுமோ என்னவோ தெரியலைங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையில கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், தொடர்ந்து வழி நடத்துகிறார். ஆகையால இந்த மோசே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த வேளையில அவர் கையில் இருந்த அந்த கோலை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். பாருங்க, ஒரு கேள்வி மட்டுமல்ல, உன் கையில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டார் இல்ல, அது கேள்வி மட்டும் இல்லை, அது ஒரு வெளிப்பாடு. அது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. உன்னிடத்தில் உள்ளதை நான் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் உன்னிடத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன்னிடத்தில் இருக்கிறதை தேவன் அறிவார். ஃபர்ஸ்ட் உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்றது அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். மோசேயின் கையில் இருந்தது ஒரு எளிய மேய்ப்பனின் கோல், ஆனால் தேவனுடைய கருத்தில் அது அதிசயத்தின் ஒரு கருவியாய் மாறும். நம்மிடத்தில் இருக்கிறது கூட ஒரு சின்ன சாதாரணமான ஒரு தாழ்மையான ஒரு அறிவோ அல்லது திறமையோ அல்லது ஒரு பொருளோ ஏதோ இருக்கலாம், ஒரு கொஞ்சம் தான் இருக்கலாம், ஒரு அளவு தான். ஆனா அதை ஆண்டவர் வல்லமையாய் அற்புதமாய் எடுத்து பயன்படுத்தக்கூடிய நேரம் வேளை அவர் வரும் பொழுது அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்ப பார்ப்போம், உள்ளத்தில் உள்ளதை தேவன் அறிவார், அதோடு கூட அதை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ மோசேக்கு பார்வோனுக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடக்குதுங்க. பார்வோனுக்கு முன்பாக ஒரு அற்புதம், அது என்னன்னு யாத்ராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. இப்போ பார்வோன் எப்படி நம்புவாரு இவங்களை? இப்போ யாரும் நம்பணும், ஒரு கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லணும் செய்யணும்னு சொன்னா கூட ஒரு நம்பிக்கை வரணும்னா ஏதாவது ஒரு அற்புதம். நம்ம கூட தான் சபையில மக்கள் எல்லாரும் கூடி வரணும், எல்லாரும் வரணும்னு சொன்னாங்க. நமக்குள்ள ஒரு ஆவியானவர் எதனா ஒரு கிரியை செய்யணும் நம்ம மூலமா வச்சு அந்த இடத்துல. அப்பதான் ஆத்துமாக்கள் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் என்னத்தை பார்த்து செய்யறாங்க? ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை பார்த்து. எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சா, எனக்கு ஆண்டவர் எதனா செய்தாரா, அதை நான் போய் மற்றவங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு 10 பேரை கூட்டின்னு வரேன், எனக்கு ஆண்டவர் இதை செய்தார், இந்த இடத்துல போனாதான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி, இவர் ஜெபிச்சார் இப்படி ஆச்சுன்னு சொல்லி. சோ ஆண்டவர் பயன்படுத்துகிற அந்த சூழ்நிலை பாருங்க. இந்த பார்வோன் நம்பினார். அந்த கையில் இருக்கிற அந்த கோலை போட்டா உடனே அது பாம்பாச்சு. மறுபடியும் அதை பிடின்னு சொல்றாரு, பிடிச்ச உடனே அது கோலா மாறிடுச்சு. இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே ஒரு பார்வோன் யோசிக்கிறாரு. உடனே அவங்க ஆட்களை கூப்பிடுறாரு. அவங்க ஜனங்கள் எல்லாம், அவங்க மந்திரவாதி யாரோ இருக்கிறானுங்க, அவனுக்கெல்லாம் கூப்பிட்டு அவனுங்களும் பண்றானுங்க அந்த மாதிரி எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. கடைசியில அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் பெரியவர் என்பதை அந்த இடத்துல தெரிந்து பாருங்க. அந்த பார்வோன் கூட போட்டு இருந்த அந்த சிரசுல, அந்த ஒரு கிரீடத்துல கூட ஒரு சின்னம் இருக்கிறது. அது அது பாம்பு சர்ப்பத்தின் இதுவா இருக்கிறது. அதை மிதித்து அதுக்கும் மேலா இருக்கிறவர் ஆண்டவர் என்று அவர் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்புறம் 2வது பாருங்க, அந்த கோலை கொண்டு 2வது இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். செங்கடலை பிளந்ததை பற்றி நாம் பார்க்கிறோம். செங்கடலை பிளக்கிறது எப்படி செய்யறாரு அவரு? அந்த கையில இருந்த அந்த கோலை நிக்க வச்சு போய் நின்று அந்த கடலுக்கு முன்பாக, செங்கடலுக்கு முன்பாக முன்னால நின்று தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழைச்சிட்டு போகும் பொழுது அந்த இடத்துல அந்த கோலை நீட்டி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உடனே
அந்த இடத்துல அந்த செங்கடலை பிளக்க வைக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய காரியம். அந்த கோலை நீட்டுன்னு சொல்றாரு ஆண்டவர். உடனே நீட்டினதும் ஒரு அற்புதம். ஃபர்ஸ்ட் பார்வோன் பார்த்து அதை வியக்கிறது தக்க வண்ணமாய் செய்தாரு. ரெண்டாவது இந்த செங்கடலை இந்த கோல் வச்சு அவர் நீட்டினதும் உடனே செங்கடல் பிளந்தது. மூன்றாவது பாறையில் இருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. அந்த செங்கடல் பிளந்தது. நாம யாத்ராகம புஸ்தகம் 14, 21, 22 வாசிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 14, 21, 22 வாசிக்கிறோம். மறுபடியும் பாறையில் இருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. அது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாறையிலிருந்து தண்ணீர் உண்டாயிற்று. தேவன் எதை எடுத்தாலும் ஒரு மகத்தான ஒரு அற்புதமான காரியத்தை செய்து முடித்தவர். வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு நமது மத்தியிலே எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின். இத்தனையும் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வல்லமையானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஏங்க வருத்தப்படணும்? அவர் செய்வார். அதுதான் அந்த ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா நமக்கு அதை விட ஒரு பெரிய காரியம் எதுவும் இல்லை. யாத்ராகமம் 7:10 வாசித்து பாருங்கள். 7:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. இப்போ இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஒரு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறேன் நான். யார் அவரு? ஆரோன் கூட இருக்கிறாரு. இப்போ ஆரோனும் இவரும் 2 பேருமே போறாங்க பார்வோன் கிட்ட. அவங்க செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து வருகிறார். நம்ம முதல் பாயிண்ட் இதுல இருந்து பார்த்தது, உன்னிடம் உள்ளது என்ன என்று தேவன் அறிவார், தெரிஞ்சிருக்கிறார். உங்க கையில என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப 2வது பாயிண்ட் பார்ப்போம். அந்த 2வது என்னன்னா, ஒரு உதவாத காரியமாய் வச்சிருந்தாலும் கூட சரி, உங்க கையில இருக்கிறது ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் கூட சரி, ஓரளவுக்கு தான் புத்தி இருக்குதுன்ற மாதிரி இருந்தாலும் கூட சரி, அதை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதை பெரிதாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது 1 சாமுவேல் புத்தகத்துல நாம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:49-50 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோலியாத்தை ஈஸியா அவன் சின்ன கவுன் கல்லுல வச்சு அவனை கொண்டு போட்டுருவான். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுயேற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். யாராவது செய்திருக்க முடியுமாங்க? அந்த நாள்லயும் சரி, இந்த சம்பவம் நடந்த பிறகு, அதற்கு முன்பும் சரி, அதற்கு பின்பும் சரி, சாதாரண ஒரு கவுண்ட் கல்லுல அதை சுற்றி அடிச்சு ஒரு பெரிய பலசாலிய நெத்தில அடிச்சு கீழே விழுந்து, அதுக்கு பிறகு யாரையும் நான் பார்த்தே இல்லைங்க. கைப்பிள்ள கூட எதுவும் சொல்லி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சின்ன கல்லால போய், இந்த கவுன் கல்லால போய் அடிச்சு அவனை சாகடிச்சு, அவ்வளோ பெரிய சேனாதிபதினு ஒரு படை தலைவனை போய் அடிச்சு பயங்கரமா இது பண்ற அளவுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு எந்த ஒரு திறமையும் இருக்காதுன்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனா ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. கர்த்தர் செய்தார். அவனை எப்படி வீழ்த்தணும்னு சொல்லி நம்ம கையில கூட எதனா கொடுத்தா, ஆண்டவர் என்ன நம்ம கையில இருக்குது அதை வச்சியே நம்முடைய எதிரிகளை நாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு புத்தி கூர்மை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சபைகளை உடைக்கிறதும், பாஸ்டர்மார்களை அடிக்கிறதும், குடும்பத்தை துன்புறுத்துறதும், அவங்க இங்க பண்றதும் நம்முடைய வேற சகோதரர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்களை எப்படி நாம சரிப்படுத்தணும் அப்படின்றது ஆண்டவர் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார், அதை செய்வார். அது நாம நல்ல ஒரு விசுவாசத்தோடு நாம அதை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு ஏற்ற வேளையில அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கூட இறங்கிடுவாங்க. என்னதான் பொலிட்டிக்கல் லெவல்ல ஹை பொசிஷன்ல இருந்து இந்த கமாண்ட் பண்ணிட்டு இருந்தா கூட ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.
என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி வரணும்ல. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இப்போ நம்முடைய கரங்களிலே என்ன இருக்கிறது என்று அதை எடுத்து பயன்படுத்துகிறவர், அதை விரிவாக்குகிறவராய் இருக்கிறார், அதை பெருசுபடுத்துகிறவராய் இருக்கிறார். தாவீது வந்து பாருங்க, இந்த கவுன் கல்ல அந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தினார். இது இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே வந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்போது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை, உன்னுடைய கடனை எல்லாம் தீரு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி உடனே அந்த அம்மாவும் செய்து உடனே கடன் எல்லாம் தீர்ந்து போச்சு. இருந்தது என்ன? கொஞ்சோண்டு எண்ணெய். அந்த எண்ணெயை வச்சு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லி செய்ய வச்சுட்டார். கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளார். அல்லேலூயா. அதே போலதான் இயேசுவாமி கூட மலைப்பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய ஜனங்க இருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன பையன், அவன் கையில இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. உடனே அதை எடுத்து 5000 பேர்களுக்கு ஆண்டவர் போஷிக்கும்படியாக ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனா பையன் கிட்ட இருந்தது என்ன? வெறும் 5 அப்பம் 2 மீன். ஒரு அற்பமானது ஆண்டவர் எடுத்து உடனே அதை எடுத்து பயன்படுத்துறாரு. அதே போலதான் நம்முடைய கரங்களில் என்ன இருக்கிறதோ அது ஆண்டவரிடத்துல நாம காட்டி அவரிடத்துல சொல்லி தாழ்மையா நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம அல்லேலூயா. தேவனுடைய கையில அதை நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது வல்லமையாய் பெருகக்கூடியதாய் இருக்குது. இந்த சிறு பையன் தன்னிடத்துல இருக்கிறத எடுத்து கொடுத்தார். உடனே அது அவ்வளோ பெரிய பெருகி அது வல்லமையா எல்லாருக்கும் பயன்படுத்துது. அதே போலதான் நாம கூட உதவாதவங்களா இருப்போம். ஒருவேளை நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கொடுக்கும்போது, நம்மிடத்துல இருக்கிறதை கொடுக்கும் பொழுது அதை பெருக செய்கிறவர், ஆசீர்வாதமாய் ஆக்குகிறவர், மகிமை ஆக்குகிறவர் ஆண்டவர். வல்லமையான காரியங்களை அவர்தான் வல்லமை உள்ள தேவன் இல்லையா? நித்திய பிதா இல்லையா? சமாதானத்தின் பிரபு இல்லையா? அவர் செய்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் அவரிடத்துல அதை ஆண்டவரே இதை உபயோகிக்கும்படியாக உங்களிடத்துல நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா? முதல் வந்து ஆண்டவர் உங்களுடைய கையில என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். நாம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், உன்னிடத்தில் உள்ளதை தேவன் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். 2வது, தேவன் ஒரு சிறிய காரியமாயிருந்தால் அதை பெரிதாக எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். 3வது பாயிண்டா நாம வந்து நம்முடைய கரங்களில் இருக்கிறதை அவருக்கு கொடுக்க வேண்டும். சில பேர் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. நமக்கு வேணும் அப்படின்னு, நமக்கு வேணும் தான். ஆனா அந்த ஒரு கதை ஞாபகத்துல வருதா? அனனியா அவங்க கதை ஞாபகத்துக்கு வருதா? திருட்டுத்தனம், பொய், பித்தலாட்டம், இதெல்லாம் நினைச்சு நிக்காது. அதெல்லாம் வந்து ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஆண்டவர் உணர்த்துவார், தெரிஞ்சிடும். அதனால இன்னைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுன்னு இருந்து நாளைக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வைக்கிறத விட வச்சுக்கோங்க, பரவாயில்ல, நல்லது. ஆனாலும் இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது கொடுத்துட்டா தான் நல்லது. அதன் மூலமா ஆண்டவர் எடுத்து உன்னை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவார். இன்னும் அதிகமாய் அதை கர்த்திக்க பண்ணி இன்னும் அதிகமாய் கொடுப்பார். தேவன் உன் கையில் இருப்பதை உபயோகிக்க அவர் விரும்புகிறார். தேவன் உன் கையில என்ன இருக்கிறதோ அது அவருக்கு தெரியும். அதை சிறித பெரிதாக்குகிறார். அதை நீ உன்னுடைய மனசு நீ எப்படி இருக்குதுன்னு பாக்குறாரு. நீ கொடுத்துட்டேன்னா அதை இன்னும் அதிகமாய் விரிவாக்கி பெருக பண்ணி அதை உன்னை எடுத்து உபயோகிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது எதுவா இருக்கலாம், அது என்னன்னா இருக்கலாம். அது உன்னுடைய திறமையா இருக்கலாம், உன்னுடைய நேரமா இருக்கலாம், உன்னிடத்துல இருக்கிற பொருளா இருக்கலாம். உனக்கு ரொம்ப ஆசையா ரொம்ப அருமையா நீ எதை விரும்புறியோ அதை கூட ஒருவேளை ஆண்டவர் கேட்பாரு.
ஆபிரகாம் கிட்ட தன்னுடைய மகனை கேட்கலையா? அந்த மாதிரி தான் உன்னிடத்துல பார்த்து ஆண்டவர் கேட்பார். நீங்க ஆண்டவரிடத்துல கொடுத்தா தானே ஆண்டவர் அதை எடுத்து பயன்படுத்துறது, அதை எல்லாம் செய்ததும் இல்லாம உன்னையும் உபயோகிக்கிறார், உன்னுடைய பொருளையும் வர்த்திக்க பண்ணுகிறார். அது அபிவிருத்தி ஆகி பெரிய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் நீ காணுவாங்க. அல்லேலூயா. அதுதான் பாருங்க, என்னால எப்படிங்க முடியும்? இதெல்லாம் ஆகாது. நான் ஒரு ஸ்மால் பர்சன், நான் ஒரு சின்ன பாஸ்டர், என்னால ஒண்ண முடியாது. இதெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. ஆண்டவர் யாரையும் எடுத்து பயன்படுத்துவார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:27-28 வசனங்கள் அங்கே வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் ஈவானவைகளையும் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் இல்லைங்களா? கர்த்தர் பெரிய. கடைசியாக நான் ஒரே ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். 4வது பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். 7, challenge. It's a challenge for each and every one of us. நம்ம எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச். இப்போ இந்த செய்தியை கேட்டீங்க, இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ்ல வந்திருக்கும். கடைசியா நம்ம ஒரு சேலஞ்சிங்க இதை எடுத்துக்கணும். ஆமா, எஸ், we have to do it. இது சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதன்படி நாம செயல்படணும். ஆண்டவர் என்னையும் எடுத்து பயன்படுத்த, மோசையை எடுத்து பயன்படுத்தினார். தாவீது மூலமா ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த சாரிபாத் விதவைக்கு குறைகளை எல்லாம் நிறைவாக்கினார். எப்படியும் செய்தார் இல்லைங்களா? அந்த மாதிரி இயேசுவாமி வந்து சிறு பையன் கிட்ட இருக்கிறத வந்து எவ்வளவோ ஜனங்களுக்கு எடுத்து உபயோகித்து அதை உணவாக்கி கொடுத்தார். ஏன் என்ன எடுத்து பயன்படுத்த மாட்டார்? திஸ் இஸ் தி க்வெஸ்சன், திஸ் இஸ் தி சேலஞ்ச். ஏன் என்கிட்ட என்னால முடியாதா? அவங்க எல்லாம் எடுத்து பயன்படுத்தின அந்த ஆண்டவர் என்னையும் எடுத்து பயன்படுத்துவார். இந்த நம்பிக்கை, இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். சோ மோசேயிடம் அது காணப்பட்டது. மோசே அதை போட்ட போது அது பாம்பா, அந்த கோல் எடுத்து போட்ட போது அது பாம்பா மாறிச்சு. பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. அப்போ ஆண்டவரத்தில் அவன் கொடுத்ததுனால, ஆண்டவருக்கு கீழ்படுத்ததுனால இந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. பிறகு ஆண்டவர் வந்து அந்த அற்புதத்தை செய்த பிறகு அவன் கையில் இருக்கிறத பார்த்து இன்னும் அவனை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். உன்னிடம் இருப்பதை தேவனிடத்தில் முழுமையாக கொடுக்கும் பொழுது ஒப்பு கொடுத்தால்தான், அவன் கொடுத்தால்தான் அதனுடைய அற்புதத்தை, அந்த ஒரு அதிசயத்தை நம்மால பார்க்க முடியும். கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதாவது இந்த சேலஞ்சிங்ல நாம வாழணும். இந்த சேலஞ்சிங் எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னாக்கா, நீங்க நல்லா யோசிக்கணும். ஏதோ கேட்டோம், வந்தோம், ஒரு செய்தியை கேட்டோம், போகணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா அது நமக்கு ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து நம்ம அதை செய்யும் பொழுது, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, அது உண்மையிலேயே அதனுடைய பலனை நாம் காண்போம். இட் இஸ் a challenging for us. மற்றவங்களுக்கும் நம்ம அதை சொல்லணும். தட் இஸ் தி சேலஞ்ச். மற்றவங்களே நம்ம அந்த அற்புதத்தை காணும்படியாக, அதிலே பங்கு பெறும்படியாக அழைத்து வர வேண்டும். அதுதான் சேலஞ்ச். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஒரே ஒரு பாட்டு, அந்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இசைக்கல் ஜார்ஜ் ஐயர் அவர்கள் பாடின அந்த பாடல், அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேணுமே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேணுமே, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும், என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும், அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே, என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை
இயேசுவே என் நீதி நியாயங்கள் அழுக்கான கண்கள் என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும் என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவரில் உமக்காய் உழைத்திடவே அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவரில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே என் இயேசுவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே உம் அனுகிரகம் தர வேண்டுமே உம் அனுகிரகம் தர வேண்டுமே அவருடைய அனுகிரகம் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம் மீது எல்லார் மேலும் இருக்கணும் அவர் நம்முடைய கவலைகளை தொல்லைகளை விசாரிக்கிற தேவன் விசாரித்து ஏற்றுக்கொள்கிற தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை அழைத்தும் இருக்கிறார் கவலை தொல்லை விசாரித்தீரே ஸ்தோத்திரம் கண்ணீர் யாவையும் துடைத்து விட்டீரே ஸ்தோத்திரம் கவலை தொல்லை விசாரித்தீரே ஸ்தோத்திரம் கண்ணீர் யாவையும் துடைத்து விட்டீரே ஸ்தோத்திரம் கணக்கில் அடங்கா பாவங்களை கடலின் ஆழத்தில் தள்ளிவிட்டீர் என் கணக்கில் அடங்கா பாவங்களை கடலின் ஆழத்தில் தள்ளிவிட்டீர் மன்னிப்பே என் மறுவாழ்வே துதி ஸ்தோத்திரம் மன்னிப்பே என் மறுவாழ்வே துதி ஸ்தோத்திரம் என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் 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 என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் 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 என்னை அழைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம் 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 என்னை பிழைக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் 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 செத்து போயிருப்பேன் உங்களுக்கு முன்னாக இன்னைக்கு நிற்கிறேன் அன்னைக்கு ஆண்டவரின் அன்னைக்கு ஆட்டோ முதலாளியா இருந்தேன் இன்றைக்கு நான் ஆண்டவரின் தொழிலாளியா எனக்காக குடும்பத்துக்காக செல்லுங்க ஊழியத்துக்காக செல்லுங்க கத்தருடைய 5 அப்பங்கள்